கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஓதப்பட்ட வசனங்கள்ல கிட்டத்தட்ட 5 துஆக்கள் அடங்கிய ஆயத்துகள் வந்துச்சு. முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையை சீராக அமைப்பதற்கு, செம்மைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஆயுதம் துஆ தான். மிகப்பெரிய ஆயுதம் துஆ. யாருடைய துஆவை அல்லாஹ் ஏற்க மாட்டான், எல்லாருடைய துஆவையும் அல்லாஹ் ஏற்பான். மிகப்பெரிய கிருபையாளன், ரஹ்மத்துடையவன், 99 சிஃபாத்துகளுக்கு சொந்தக்காரன். அவனுடைய விஷயத்துல அடியார்களிடத்துல எப்படி நடந்து கொள்றான்னா எல்லாருடைய துஆவையும் அல்லாஹ் ஏற்கிறான். 3 நபர்களுடைய துஆவை தவிர, 3 நபர்களுடைய துஆவை தவிர. ஒருத்தர் துஆ செய்கிறார், பாவம் செய்யறதுக்காண்டி துஆ செய்கிறார், பாவம் செய்யறதுக்காண்டி துஆ செய்கிறார். நம்ம பிள்ளைகள்லையா அனுப்புவோமா இல்லையா? ஈது தொழுகெல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு படத்துக்கு போயிட்டு வாப்பா, பார்த்து போயிட்டு வாமா, அமானில்லா அனுப்புறது உண்டு. ரொம்ப ஸ்பீடாலாம் போயிடாத, பார்த்து போயிட்டு வா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. பாவத்துக்காண்டி செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்பதில்லை. 2வது நபர் உறவு முறித்தலுக்காண்டி துஆ செய்கிறார். என் சச்சா அவருடைய விஷயத்துல அல்லாஹ் நீ நல்ல முடிவு எடுத்துரு, சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து. உறவு முறித்தலுக்காண்டி துஆ செய்கிறார். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்பதில்லை. 3வது நபர் துஆ செய்கிறாரு. அந்த துஆவை செஞ்சதுக்கு பின்பாக அவசரப்படுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறாங்க. துஆ செய்யக்கூடிய மனிதன் அந்த துஆவில் அவசரப்பட்டால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்பதில்லை. அப்ப சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மல் இஸ்திஅஜால், அவசரப்படுறதுன்னா என்ன? அவசரப்படுறதுன்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் துஆ செய்றார், ஒரு மனிதர் துஆ செய்றாரு. அந்த துஆவினுடைய விஷயத்துல அவர் எப்படி நினைக்கிறாரு? நான் துஆ செஞ்சுட்டேன், அல்லாஹ் ஏற்கிறது ஏற்காம இருக்கு அவர் பொறுப்பு, அவன் பொறுப்பு. நான் துஆ செய்யறது கடமைப்பா, நான் துஆ செஞ்சுட்டேன், அவன் ஏத்தா உண்டு, இல்லைன்னா இருக்கு. நம்ம சொல்லுவோமா இல்லையா? இது விஷயம் கிடைக்கணும்னு ஆசை, அல்லாஹ்விடத்துல கேட்டிருக்கேன், அதுக்கு மேல அல்லாஹ் உண்ட காரியம். வளமை, மதுரை பாஷை, மதுரை மக்களுடைய வளமை. அப்ப இந்த மாதிரி நபர்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்கிறது இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. துஆ எப்படி இருக்கணும், துஆனா எப்படி இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் துஆ செய்றாரு, அந்த துஆவுல தன்னுடைய சகோதரனுக்காக துஆ செய்றார், தன்னுடைய உறவினருக்காண்டி துஆ செய்றார், தன்னுடைய தாய்க்காண்டி துஆ செய்றார், தன்னுடைய எல்லா மக்களுக்காண்டி, தன் அல்லாத மற்ற நபர்களுக்காண்டி துஆ செய்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லமா தஆ லி அகீஹி பிகைரின், எப்பொழுதெல்லாம் தன்னுடைய சகோதரனுக்கு நலவுக்காக துஆ செய்வாரோ அந்த துஆ செய்யக்கூடிய நபருடைய தலைக்கு மேலாக ஒரு மலக்கு இருந்து கொண்டு சொல்வார், ஆமீன் வலக பிமிஸ்லின், ஆமீன் வலக பிமிஸ்லின். எதெல்லாம் உன்னுடைய சகோதரனுக்கு கேட்கிறாயோ அதெல்லாம் உனக்கும் கிடைக்கட்டும்பா, அதெல்லாம் உனக்கும் கிடைக்கட்டும். இதுதான் துஆவினுடைய அற்புதம், துஆவினுடைய அற்புதம். அழகான துஆவும் இதுதான். தனக்காக கேட்காம மற்ற நபர்களுக்காக கேட்பதுதான் துஆவினுடைய அழகு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, 3 துஆவை செய்யக்கூடாது, 3 துஆ செய்யக்கூடாது. லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராகவே நீங்க துஆ செய்யாதீங்க, உங்களுக்கு எதிராகவே நீங்க துஆ செய்யாதீங்க. வியாபாரத்துல நஷ்டம், நோய், கடன், கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துல நாம நிராசை அடைஞ்சு என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு முடிவு வந்துடாதா, இப்படியே நம்ம போயிடலாமே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 வார்த்தையை சொல்லி சொன்னாங்க. லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்க துஆ செய்யாதீங்க. லா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக நீங்க துஆ செய்யாதீங்க. குருடா போயிரு, நாசமா போயிரு, முடுக்குன்னு போயிருவ, நீ போறிய வேகமா போறிய, இதெல்லாம் நல்லா இருக்கு,
எப்போ துவாவை ஏற்கப்படும், அந்த வார்த்தைகள் எப்பொழுது ஏற்கப்படும் என்பது அல்லாஹ்விடத்தில் தெரியாது. எனவே உங்களுக்கு எதிராகவும் துவா செய்யாதீங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராகவும் துவா செய்யாதீங்க, உங்களுடைய சொத்து சுகங்களுக்கு எதிராகவும் துவா செய்யாது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, துவாவில் அற்புதமானது, அழகானது தனக்காக அல்லாம மற்றவர்களுக்காக துவா செய்யறதுதான் சிறந்த துவா என்பதாக சொன்னாங்க. துவா ஏற்கப்படக்கூடிய மாதம், துவா ஏற்கப்படக்கூடிய மாதம். இன்னொரு அறிவிப்புல உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை துவாவுக்காகவே வைத்திருக்கிறான், துவாவுக்காகவே வைத்திருக்கிறான். அதிகமாக துவா செய்யுங்க, மற்ற மக்களுக்காக துவா செய்யுங்க. கணவன் மனைவிக்காண்டி துவா செய்யணும், மனைவி கணவனுக்காண்டி துவா செய்யணும், மருமக மாமியாருக்காண்டி துவா செய்யணும். பத்துவா செய்யறது இல்லை, பத்துவா செய்யறது இல்லை. நம்ம எப்பவும் செய்யற அந்த விஷயத்தை விட்டுறணும். மருமக மாமியாருக்காண்டி துவா செய்யணும், மாமியார் மருமகளுக்காண்டி நல்லா இருப்பப்பா அப்படின்னு துவா செய்யணும். நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு துவா செய்யக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய துவாக்களை அழகுபடுத்தி தருவானாக. பிற மக்களுக்காக கேட்டு நமக்கும் அந்த பிரயோஜனங்களை, அந்த சிறப்புகளை பெறக்கூடிய நல்ல மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.